ஹென்ரிஸ் லாவுக்கு ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். இங்க ஒரு ஜார் இருக்குது. ப்ளூ கலர்ல உள்ளது லிக்விட். அதுக்கு மேல கேஸஸ் இருக்குது. இப்ப இந்த கேஸஸ நம்ம வந்துட்டு கம்ப்ரஸ் பண்றோம். கம்ப்ரஸ் பண்ணும்போது வால்யூம் குறையுது. பிரஷர் இன்கிரீஸ் ஆகுது. அப்படி பிரஷர் இன்கிரீஸ் ஆக ஆக இந்த கேஸஸ் எல்லாம் அந்த லிக்விட்ல டிசால்வ் ஆகுது. இதுதான் ஹென்ரிஸ் லா. அதாவது இன்கிரீசிங் த பிரஷர் இன் த சால்யூபிலிட்டி இன்கிரீசஸ். அதாவது சால்யூபிலிட்டி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பிரஷர். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்த 7 அப் பாட்டில எடுத்துக்கிடலாம். 7 அப் பாட்டில திறந்த உடனே அங்கேருந்து லிக்விட் வந்து நுரைச்சி பொங்கிட்டு வெளியில வரும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ள CO2 டிசால்வ் ஆகியிருக்கும். உள்ளுக்குள்ள ஹை பிரஷர்ல இருக்கும். திறந்த உடனே அது வெளியில லோ பிரஷருக்கு வரும். அப்படி CO2 வரும்போது அதில உள்ள அந்த லிக்விடையும் வெளியில தூக்கிட்டு வருது. அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, அதே ஜார நம்ம எடுத்துக்கிட்டோம். உள்ளுக்குள்ள அந்த கேஸஸ் இருக்குது. லிக்விடும் இருக்குது. இப்ப இந்த கேஸஸ நம்ம இன்கிரீஸ் பண்றோம். இன்னும் நெறைய கேஸஸ உள்ள ஃபில் பண்றோம். உள்ள ஃபில் பண்ணியாச்சுன்னா, அங்க கேஸஸ்க்கு இடையில கொலிஷன் இருக்கும். அதேபோல அங்க வந்துட்டு அந்த பிரஷர் இன்கிரீஸ் ஆகும். இப்ப நாம உள்ளுக்குள்ள நெறைய கேஸ ஃபில் பண்றோம்னு வைங்க, அங்க வந்துட்டு கொலிஷன் அதிகமாகும். அதேபோல பிரஷரும் அதிகமாகும். அந்த சால்யூபிலிட்டியும் அங்க அதிகமாகும். அதாவது ஹென்ரிஸ் லா என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சால்யூபிலிட்டி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பிரஷர். பிரஷர் அதிகமாச்சுன்னா, அங்க வந்து சால்யூபிலிட்டி அதிகமாகும்.